சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். இந்த நாளின் தேவ செய்தியும் நமக்கு ஒரு நல்ல ஒரு தேவ செய்தி தான். கரங்களை தட்டி ஒரு அலையிலியா சொல்றவங்க சத்தம் ஒரு அலையிலியா சொல்லலாமே. ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசுவானவர் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவானவர் எதுல வளர்ந்தாராம்? ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை விருத்தி அடைய வைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எதை எடுத்தாலும் கர்த்தர் நம்மளை விருத்தி அடைய வைக்கிறவர். நம்புறவங்க கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. இயேசுவானவரை பிதாவாகிய தேவன் எப்படி வளர வச்சாராம்? இத்தனை காரியங்களை பிதாவாகிய தேவன் வளர வச்சாராம். சொல்லுங்க பார்க்கலாம். ஞானம். சத்தமா சொல்லுங்க. ஞானம். அடுத்து தேவ கிருபை, அடுத்து மனுஷ தேவன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா அவனுக்குள்ள 4 விதமான வளர்ச்சிகளை அவன் பார்க்க வேண்டும். ஒரு மனுஷன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஃபுல் பர்சன், ஒரு முழுமையான மனுஷன் ஒருத்தன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், முழுமையான ஒரு மனுஷன் தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், கடவுளின் நோக்கத்தை தன் வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னா 4 மேட்டர்ஸ் அவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னெல்லாம் அப்படின்னா, திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஞானம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷர் தயவு. சொல்லுங்க பார்க்கலாம். ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த 4 பேரை வைங்க பார்க்கலாம். உங்கள் பேர் ஞானம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு 4 பேரை வைங்க. 4 பேருக்கு 4 பேரை வைங்க. உங்கள் பேர் ஞானம். அடுத்து வைங்க. வளர்த்தி. பக்கத்தில் இருக்கிற 4 பேரை வைங்க. தேவ கிருபை, மனுஷ தயவு. மேலே இருக்கவங்கள 4 பேருக்கு 4 பேரை வைங்க. ஆமென். இப்போ இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, இதுல ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எப்படின்னா, மேல இருந்து நம்ம கீழே வர போறது இல்லை. இப்போ மனுஷர் தயவுல இருந்து மேல போக போறோம். ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லலாமே. மேல இருந்து கீழே வரல. இப்போ எங்கேருந்து போக போறோம்? கீழே இருந்து மேலே போக போறோம். ஏன்னா போன வாரம் நம்ம பார்த்த செய்தியினுடைய தலைப்பு என்னது? மனுஷருடைய தயவு. கர்த்தர் ரூத்துக்கு யாருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார்? போவாசுடைய கண்களில் தயவை கிடைக்க பண்ணினார். மனுஷ தயவு இருந்தாதான் ஒரு மனுஷ வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற முடியும். கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாமே. மனுஷர் தயவு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷருடைய தயவு. இந்த மனுஷர் தயவை கர்த்தர் யாருக்கெல்லாம் கொடுத்தார்? யாரெல்லாம் அந்த தயவை பெற்றெடுத்தார்கள்? இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2:26 எடுத்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய தாசர்களை கர்த்தர் எப்படி மனுஷர் தயவிலே வளர பண்ணினார்? 1 சாமுவேல் 2:26 வாசிங்க. சத்தமா. சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ. பரவாயில்ல. ஆண்டவர் யாரெல்லாம் தெரிந்தெடுத்தாரோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் பெரியவனாக வளர வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் எல்லாரையும் வளர வச்சிருக்கார். பார்த்தீங்கன்னா, தேவன் தெரிந்து கொண்ட தாசர்கள் எல்லாருமே பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, குலம் இல்லாதவங்க, கோத்திரம் இல்லாதவங்க, பெரிய அளவில் படிப்பு இல்லாதவங்க, சொத்து இல்லாதவங்க, ஆனால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரியவனாக மாறணும்னா உங்களுக்கு தேவை 4 மேட்டர் தான். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லித்தாரேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னா 4 சீக்ரெட் தான், 4 மசாலா தான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷ தயவு. கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. எல்லாரும் என்ன கேட்பாங்க? நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகின ஜோம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. 4 மேட்டர் தான். என்ன ஜோம் பண்ணுற எல்லாரும் பெரிய ஆள் ஆகிறாங்களா? சீக்ரெட். சத்தியம் என்பது ஆழங்கள், வேதத்தின் ரகசியங்கள் தெரியதான் லைஃப் அடுத்த கட்டம் போகும் நம்ம லைஃப்பில். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 சீக்ரெட் உங்கள் லைஃப்பில் ஒரு மிக்சட் மசாலா மாதிரி உங்கள் லைஃப்பில் உருள ஆரம்பிக்கும் போது நீங்கள் தேவன் உங்களை என்னவா ஆக்க நினைக்கிறாரோ அவ்வனமாக நீங்கள் தன் இயல்பாக மாற ஆரம்பிப்பீர்கள். கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே.
உங்கள் படிப்பு உங்களை உயர்த்த போவதல்ல, உங்கள் பணம் உங்களை உயர்த்த போவதல்ல, எந்த மனுஷர்கள் உங்களை உயர்த்த போவதல்ல, எந்த வரங்கள் உங்களை உயர்த்த போவதல்ல. இந்த 4 விஷயம். இதில் சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ, சத்தமாக வாசிங்க, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ வாசிங்க. பெரியவனாக வளர்ந்து, தம்பி வெளியே அவுட்புட் வைப்பா, இங்கே என்னைய பாரு, கீழே பார்க்காத. சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ, பெரியவனாக வளர்ந்து என்னவா, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். கர்த்தர் சாமுவேலை, இந்த வசனம் இப்படியாக மனுஷருக்கு பிரியமாக அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய உண்மையான மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, he found favor with man. மனுஷருடைய கண்களில் கர்த்தர் சாமுவேலுக்கு தயவை கிடைக்க பண்ணினார். எதை கிடைக்க பண்ணினாரு? தயவை கிடைக்க பண்ணினார். ஏன் கர்த்தர் சாமுவேலுக்கு அந்த தயவை கிடைக்க பண்ணினார்? எதனால் கர்த்தர் சாமுவேலை தெரிந்தெடுத்தார்? அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒரு தயவு இருந்துச்சு. என்ன தயவு அப்படின்னா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி வைக்கிற ஒரு தயவை கர்த்தர் சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டானுக்கு மேல, விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, விவரம் தெரிகிறதுக்கு முன்னாடியே ஏலியின் பிள்ளைகளை குறித்து தெரியப்படத்தக்க அளவுக்கு தேவனுடைய இடைபடுதல் அவன் லைஃப்ல இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, அவங்க தாய் ஒரு அர்ப்பணிப்பு செய்தால், கர்த்தர் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தா நான் யாருக்கு ஒப்பு கொடுப்பேன்? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய தயவு கிருபை, அந்த மனுஷருடைய தயவு இல்லாம, நான் சொல்றேன், கர்த்தர்ட்ட அர்ப்பணிப்போடு வாழ்றவன் மனுஷன்ட்ட தன்னை அர்ப்பணிக்க மாட்டான். அது நிறைய பேர் பார்க்க, நிறைய பேர் நீங்க ஒரு லைஃப்ல ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பார்க்கறதுக்கு ஹம்பிளா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சொல்லுங்க சார், அப்படி சார், இப்படி சார், இப்படி சார். ஆனால் அவனுக்கு ஒரு காரியமும் தேவன் செய்ய மாட்டார். ஏன்னா அவன் பார்க்க தான் அப்படி இருப்பான். தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு முன்னாடி அந்த அர்ப்பணிப்பு இருக்காது. சாமுவேல் அவன் குழந்தையா இருக்கும்போது அவன் தன் தாயையும் தன் தகப்பனையும் அவங்க அம்மா அர்ப்பணிச்சது ஒரு பக்கம். இந்த காலத்து பிள்ளைய நீங்க 3 வயசு பிள்ளை முடிவை நீங்க மாத்துங்க பார்ப்போம். 3 வயசு பிள்ளைக்கு எடுக்கிற முடிவை நீங்க மாத்துங்க பார்ப்போம். உங்க 3 வயசு பிள்ளை காலையில தோசை கேக்கு, நீங்க இட்லி கொடுத்துருங்க பார்ப்போம். தோசைக்கு பதிலாக இட்லியை சாப்பிட வச்சிருங்க பார்ப்போம். We can't change the decision of our children. But சாமுவேல் தாய் எதை அர்ப்பணித்தாலோ அந்த அர்ப்பணத்துக்கு தன்னை சிறு பிராயத்திலே கீழ்ப்படுத்தினான். நம்ம லைஃப்ல இன்னைக்கு தேவ சமூகத்திலே அர்ப்பணம் இருந்தால் மனுஷருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு மேன்மை வரும். உங்க லைஃப்ல இன்னைக்கு நிறைய உயர்வுகளுக்கு தடை, அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களுக்கு தடை, கர்வம் நிறைய பேர் வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். குறிப்பாய் ஆண்கள் பெண்கள் பார்க்கும்போது பெண்களுக்கு கொஞ்சம் கூட பார்க்க தான் அப்படியே பாவம் போல, பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர், சோஸ்திரம் பாஸ்டர். எனக்கு ஒரு கெப்பாசிட்டி உண்டு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆளை பார்த்த உடனே தூக்கிடுவேன். இவன் கர்வம், இவன் எப்படிப்பட்ட ஆள்னு ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவேன். ஒருத்தர் மூஞ்சி முகரையை பார்த்தோன்னே சொல்லிடுவேன், இவன் சரியான ஹெட் வெயிட் பார்ட்டி, இவன் சரியான பார்க்க தான் அப்படியே ஓன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பான். ஆனால் இவன் மனசுக்குள்ள தான் பெரிய ஆள்னு இவனுக்கு ஓடிட்டு இருக்கு. இவனுக்கு உங்களுக்கு பர்சனல் லைஃப்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கடவுள் சமூகத்தில் உங்களுக்கு அர்ப்பணிக்கிற அனுபவம் இருந்தால் நீங்கள் ராஜாக்களை ஆளுகை செய்வீர்கள். எத்தனை பேருக்கு ரெடியாக போறீங்க? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பிரேக் யுவர் ப்ரைட். உங்கள் பெருமையை உடைங்கள் ஆண்டவர் சமூகத்தில். நீங்க 50 வயசா இருக்கலாம், 60 வயசா இருக்கலாம், 70 வயசா இருக்கலாம், 79 இருக்கலாம், 90 இருக்கலாம். நீ இன்னும் பெருமையாக தான் இருக்கிற.
சாமுவேல் தன்னை எப்படி தெரியுமா அர்ப்பணிச்சான்? எடுங்க பார்க்கலாம். அவன் அர்ப்பணிப்புடைய ஸ்டைலை பாருங்க. 3வது அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 3:10 எடுத்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 3:10 எடுத்து சத்தமா வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று, சத்தமா வாசிங்க, முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சரி, உங்க பிள்ளைய ஒரு தடவை போய், இப்படி யோசித்து பாருங்க, உங்க பிள்ளைய ஒரு தடவை போய் டேபிள்ல இருக்கிற தண்ணி பாட்டில கொண்டு வா அப்படின்னு ஒரு தடவை சொல்லுங்க. எத்தனை தடவை சொல்லுங்க? ஒரு தடவை சொல்லுங்க. ஒரு தடவை பெய்யுமா? ஒரு தடவை பெய்யுமாங்க? சரி, அப்படியே தட்டு தடுமாறி ஒரு தடவை பெய்யுச்சு. சரி, இப்போ கொண்டு வந்த தண்ணி பாட்டில கொண்டு போய் திரும்ப உள்ள போய் வைன்னு சொல்றீங்க. இப்போ போகுமா? வாய்ப்பே கிடையாது. சரி, இப்போ சொல்றீங்க லைட்டை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றீங்க. ஆஃப் பண்ணிருமா? என் பிள்ளைகள் ஆண்டவரே சாமுவேலை போல அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஓலா பா தூடா காபா ஆ பா 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 பா. ஜெபம் உங்களுக்கு பிளாட்ஃபார்மே கிடையாது நான் சொல்லுவேன். இன்னைக்குமே பிரேயர் இஸ் அ கம்யூனிகேஷன் நெட்வொர்க் தான், அவ்வளோதான். இட்ஸ் அ நெட்வொர்க். பிசாசை அழிக்கிறதுக்கு, பிசாசின் வைப்பை மாற்றுறதுக்கு, டெவில் அட்மாஸ்பியரை மாற்றுறதுக்கு, ஈவில் அட்மாஸ்பியரை மாற்றுறதுக்கு, அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்கு, நம்ம இருதயத்தில் உள்ள காரியங்களை கடவுள்கிட்ட சொல்வதற்கு அது ஒரு நெட்வொர்க் தான். அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்க்கு ஒரு சேனல் சொல்லவே முடியாது. உங்கள் லைஃப் தான் பிளெஸ்ஸிங்க்கு சேனல். உங்கள் வாழ்க்கை தான் பிளெஸ்ஸிங்க்கு சேனல். நீங்கள் எவ்வளவாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றங்களையும் உங்களை அர்ப்பணிப்பையும் எவ்வளவு தூரம் கொண்டு வரீங்களோ அதுதான் உங்களை உயர்த்தும். உங்கள் லைஃபே அதான். உங்கள் லைஃப் தான் ஜெபம். உங்கள் வாழ்க்கை தான் ஜெபம். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னிலேருந்து வாழ போறீங்க? கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழுங்க. இன்னிலேருந்து வாழுங்க. வாழ்க்கை தான் ஜெபம். பக்கத்தில் பார்த்து சத்தமாக சொல்லுங்க, வாழுங்க. வாழ்க்கை தான் ஜெபம். லைஃப் இஸ் அ பிரேயர். சத்தமாக சொல்லுங்க, எது பிரேயரு? லைஃப் இஸ் அ பிரேயர். அண்ணால் என்ன ஜெபத்தை செய்தால்? he made a life prayer. she doesn't pray simply. that's called பொருத்தனை ஜெபம்னா என்ன ஜெபம் தெரியுமா? it's a life prayer. something you make physically. that's called பொருத்தனை ஜெபம். பொருத்தனை பண்ணி ஜெபம்னா ஏன் நடக்கும் அப்படின்னா, it's a something you are going to do physically for God. புரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒன்றை பிசிக்கலா பார்க்கத்தக்க விதமாய் தொடத்தக்க ரீதியாய் ஏதோ ஒன்று செய்ய போகிறாய். அதுதான் பொருத்தனை ஜெபம். அப்ப கண்ணுக்கு தெரியாம எதை பண்ணாலும் கடவுள் செய்ய கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டார். சாமுவேல் அண்ணால் அதை தான் பண்றான். ஆண்டவரே எனக்கு குழந்தை கொடுங்க, நான் அதிகாலை எஞ்சி நான் ஜெபம் பண்ணுவேன். அது தேவையில்லை கடவுளுக்கு. உன்னால் தொடக்கூடிய, உன்னால் முத்தமிடக்கூடிய, உன்னால் கொஞ்சக்கூடிய, உன்னால் அணைக்கக்கூடிய, உன்னால் பால் ஊட்டக்கூடிய, உன்னால் நேசத்தையும் பாசத்தையும் பொழியக்கூடிய, உன்னால் உணரக்கூடிய அந்த குழந்தையை, நீ உன் கையால் தூக்கக்கூடிய அந்த குழந்தையை, அதை எனக்கு கொடு. சம்திங் தட்ஸ் கனெக்டட் ஃபிசிக்கலி, லைஃப் ஸ்டைல். அவள் அந்த பிள்ளையை சுமக்கணும். பால் குடி மறந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளையை அவள் மறக்கணும். அந்த பிள்ளையை தூக்கிட்டு வரணும். அந்த பிள்ளையை தேவ சமூகத்தில் வைக்கணும். கனெக்டட் வித் ஃபிசிக்கல் லைஃப். ஒரு சாதாரண ஒரு மனுஷ உணர்வோடும் மனுஷ சரீர ரீதியாகவும் சம்பந்தப்பட்ட ஒரு ஜெபம் அன்னாள் செய்தது. வாயால களி கிண்டுவது பொருத்தனை ஜெபம் அல்ல. அதனால தான் கர்த்தர் கேட்டார். அதனால தான் கர்த்தர் இந்த தம்பியுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்த்து, தேவன் இந்த பிள்ளையை எல்லார் கண்களிலும் தயவை கிடைக்க பண்ணினார். இவன் கை நீட்டினான்னா ராஜா வருவான். இவன் இப்படி பண்ணா ராஜா கீழே இறங்கிடுவான். இவன் இப்படின்னு சொன்னானா அடுத்த ராஜா வருவான். கர்த்தரோட உயர்த்தி அழகு பார்த்தார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் கிருபையை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மேல கர்த்தர் சாமுவேலுக்கு வைத்தார். எதிலிருந்து இந்த கிருபை வந்தது? obedience to God, அர்ப்பணிப்பு, தேவனுக்கான தனிப்பட்ட ரீதியான அர்ப்பணிப்பு.
இதை சாமுவேல் தாய் செய்தால் அதை கண்டினியூ பண்ணது தாய் 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 ஒரு நாள் செய்தால் சாமுவேலோ வாழ்நாள் முழுக்க செய்தார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாய் எத்தனை நாள் செய்தால்? சாமுவேலோ வாழ்நாள். எடுங்க தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே சொல்லும், சத்தமா வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அடுத்து வாசிங்க சத்தமா. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளிலும் அது என்ன பண்ணி கொண்டிருக்கும்? தொனித்து கொண்டிருக்கும். வாசிங்க. நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்படுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். வாசிங்க. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம், அவர்கள் அடங்காமற் போன பாவத்து நிமித்தம். ஆமாம், வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் சின்ன பையன் கூட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசுவாரா? நிச்சயம் பேசுவார். ஆண்டவருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அது சின்ன பிள்ளை, அது சின்ன பையன், பாஸ்டர் விவரம் தெரியாது, விவரம் பத்தாதோ, அது குவரம் பத்தாதோ, அதுக்கு தோரம் பருப்பு பத்தாதோ, அது குழந்தை பாஸ்டர். God is speaking about the maturity things. ஆண்டவர் மெச்சூர்டான விஷயங்களை சின்ன பையனை கூப்பிட்டு கடவுள் பேசுறார். என்ன அர்த்தம்னா, அர்ப்பணிக்கப்பட்டவனுக்கு சகலமும் திறக்கப்பட்டிருக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அவனுக்கு வயசு ஒரு மேட்டர் கிடையாது, அவனுக்கு ஒரு குடும்பம் ஒரு மேட்டர் கிடையாது. அவனுக்கு ஏலி சொல்லி கொடுக்கிறான், இது கர்த்தர் தான் கூப்பிடுறாருப்பா. கர்த்தாவை சொல்லும். தாயோடும் தகப்பனோடும் சொகுசாய் வாழ வேண்டிய மூத்த குமாரன், பல வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை, செல்லத்தை பார்த்து மகிழ வேண்டிய குழந்தை. நான் இன்னைக்கு லைஃப்ல சொல்றேங்க, ஆண்டவருக்காக கம்ஃபோர்ட் ஜோனை கிறிஸ்தவர்கள் இழக்க வேண்டும். இந்த மைண்ட் செட் எல்லாருக்கும் வேணும். கடவுளுக்காக கம்ஃபோர்ட் ஜோனை மக்கள் இழக்கணும். ஆண்டவர் சில கட்டங்கள் கம்ஃபோர்ட் ஜோனை நம்மளை விட்டு எடுக்கும்போது அதை விட்டு நம்ம வெளியே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் நம்மளை கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே கொண்டு வரும். இதெல்லாம் நீங்கள் பண்ணாதான் உங்கள் அர்ப்பணிப்பு மேன்மையானதாக மாறும். கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா கவனிங்க. இப்போ இன்றைக்கி சாயங்காலம் நம்ம இப்போ ஊழியரும் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறோம். 4 மணி. இன்றைக்கி மதியம் 2 மணிக்கு நல்லா கறி குழம்பு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கினோம்னா இட்ஸ் நல்ல கம்ஃபர்ட் ஜோன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு லீவ் இருக்குது, நான் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கலாம். இட்ஸ் மை கம்ஃபர்ட் ஜோன். ஆனால் கர்த்தருக்காக சாமுவேல் வாழ்க்கையினுடைய கம்ஃபர்ட்டே தான். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தன்னை படுக்க வைத்து கொண்டான் குழந்தையா இருந்து. அப்போ இன்னைக்கு ஒரு நாளை மக்கள் தேவனுக்காக 2 மணி நேரம் இழக்கிறத அது மக்கள் ஏதோ பெருசா நினைக்காங்க. பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை நான் தூங்கணும். நான் நேற்று ஊழியர் கூடுகையில் டிஸ்கஷனை வைக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு லீவ் கிடைக்காது, பாஸ்டர் எனக்கு அது கிடைக்காது, பாஸ்டர் எனக்கு இது கிடைக்காது. இப்போ எதுக்குங்க ஊழியத்துக்கு வந்தீங்க? கொஞ்சம் லாஸ் ஆஃப் பே போட தான் செய்யணும். ஒரு நாள் லீவ் லாஸ் ஆஃப் பே வரதான் செய்யணும். இன்னைக்கு அந்த மென்டாலிட்டி நமக்கு கிடையாது. அர்ப்பணிப்புனா மக்களுக்கு என்னன்னே தெரியாம போச்சு. எல்லாரும் இன்னைக்கு ஏதோ ஆவிக்குரிய ரீதியாக அர்ப்பணிச்சா போதும். ஆவிக்குரிய ரீதியாக அர்ப்பணிப்புனாலே பிசிக்கல் தான். மாம்ச ரீதியாக உங்களை ஒப்பு கொடுக்கறது தான் அர்ப்பணிப்பு. நான் கை குழந்தைய வச்சிருக்கிறேன். உங்க பிள்ளை சர்ச்சுக்கு வருதா காலையிலே 9 மணிக்கு, டெய்லி 1 மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த பிள்ளை பால் குடிச்சு வளர்ற பிள்ளையா, ஆராதனைக்கு வர்றது நிமித்தம் அந்த பிள்ளைக்கு 3 மணி நேரம் பால் இல்லையா, பரவாயில்ல, அந்த பிள்ளை கஷ்டப்படட்டும். அந்த பிள்ளை பசியில் இருந்தால் செத்து போகாது. அந்த பிள்ளைக்கு அது ஒரு அர்ப்பணிப்பு. அந்த பிள்ளையை கர்த்தர் நினைவு கூறுவார். அந்த பிள்ளையை கர்த்தர் ஒரு நாள் பெரியவனாக மாற்றுவார். இன்னைக்கு மக்களுக்கு எதுலையுமே அர்ப்பணிப்பு கிடையாது. இன்னைக்கு உங்க பிள்ளையை நீங்க நினைச்சிருந்தா நியூசிலாந்து அனுப்பி டாக்டர் ஆக்கியிருக்கலாம். ஆனா
இங்க இருந்தா ஆராதனையில பங்கு பெற வைக்கலாம், ஊழியர் செய்ய வைக்கலாம், ஒழுக்கமா இருக்க வைக்கலாம், பல விஷயங்களை செய்யலாம். அப்போ அர்ப்பணிப்பு, அது ஒரு அர்ப்பணிப்பு. ஆராதனைக்காக பிள்ளைகளை கையில இருக்க வைத்து ஆராதனைக்காக ஊழியங்களுக்காக பிள்ளை இங்க படிக்க வைப்பது அர்ப்பணிப்பு. நீங்க அந்த மென்டாலிட்டியில பிள்ளைகளை இங்க படிக்க வைக்கணும், பாசத்துக்காக இங்க படிக்க வைக்க கூடாது. இதெல்லாம் ஒரு அர்ப்பணிப்பு. பிள்ளைகளை தூரம் அனுப்பாம ஆராதனைக்காக அமர வைப்பது ஒரு அர்ப்பணிப்பு. பாஸ்டர் ஒரு ஊழியத்தை சொல்றாரா, அந்த ஊழியத்து நிமித்தம் ஒரு நாள் லீவ் போட வேண்டியது இருக்கா, இன்னைக்கு பண வெறி, பண ஆசை. சர்ச்சுக்கு வரும்போது 5000 ரூபாய் 500 ரூபாய்க்கு காசுக்கு வழி இல்லை. இப்போ ஆண்டவர் ஆசீர்வச்சி பணம் பெருகி பெருகி, ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போனா 1000 ரூபாய் பெருமை. ஒரு நாள் சபைக்கு வரும்போது 1000 ரூபாய்க்கு காசுல வழி இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை. இன்னைக்கு 1000 ரூபாய் பெருமை. சண்டே லீவ் போட்டா அர்ப்பணிப்பு இல்லாம போச்சு. உனக்கு சீக்கிரத்தில் எல்லா மனுஷ கிருபையும் இல்லாமல் போய்விடும். எல்லா தயவையும் கர்த்தர் எடுத்து விடுவார். எல்லா மனுஷரும் உன்னை அடிப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, மனுஷன் என்னை அடிக்கான், குடும்பத்தில் அவன் என்னை அடிக்கான், தெருவில் அவமானப்படுத்தப்பட்டுட்டேன், ரோட்டில் நான் அசிங்கப்படுத்தப்பட்டு விட்டேன், தெருவில் நான் அவமானப்பட்டுட்டேன், கடன்காரன் வந்து ரோட்டில் என்னை அசிங்கப்படுத்திட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அர்ப்பணிப்பு கிடையாது. ஆராதனைக்காக ஒரு அர்ப்பணிப்பு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளுக்காக ஆராதனைக்காக அர்ப்பணிப்பை கொடுக்கிறது கிடையாது. அர்ப்பணிப்பில்லாத பிள்ளைகளே, அர்ப்பணிப்பில்லாத சபையே, உன்னை கர்த்தர் அருவருக்கிறார். உன் ஜபங்கள் அருவருப்பானது, உன் ஆராதனை அருவருப்பானது, உன் ஊழியம் அருவருப்பானது. ஆண்டவருக்கு நீ எச்சி இலைய போட வேண்டாம், மேன்மையானது தேவனுக்கு கொடு. உனக்கு கொடுத்த சின்ன காரியத்தில் தேவனுக்கு மேன்மையானதை கொடு. இனிமேல் நீ எதை செஞ்சாலும் தேவனுக்காக ஒரு அர்ப்பணிப்பின் மனநிலையோடு, பாஸ்டர் சொல்லியிருக்கார் என்றல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்றல்ல, ஒரு அர்ப்பணிப்போடு நான் செய்கிறேன் பாஸ்டர், ஒரு அர்ப்பணிப்பா நான் வாரேன். இது எனக்கு ஒரு அர்ப்பணிப்பு. ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுப்பது அது எனக்கு ஒரு அர்ப்பணிப்பு. எனக்கு வேணா 500 ரூபா இல்லாமல் போகட்டும், 4 வாரம் 2000 ரூபாய் இல்லாமல் போகட்டும், அந்த வருமானம் இல்லாமல் எனக்கு வீட்டில் தோரம்பருப்பு 2 கிலோ கம்மியாகட்டும், பரவாயில்ல, தண்ணி சாம்பாரை நான் சாப்பிட்றேன், 2 மாதம் சாப்பிடுவேன். கர்த்தர் 3ஆவது மாதம் சாம்பாரே இல்லாததற்கு அளவுக்கு கர்த்தரை உயர்த்தி எல்லா ஆட்டுக்கறி குழம்பா தேவன் மாற்றுவார். அர்ப்பணிப்பு வரும்போது தான் ராஜாக்களின் மேன்மை வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அர்ப்பணிப்பு வரும்போது தான் ராஜாக்களின் மேன்மை வரும். இல்லை என்றால் கடைசி வரைக்கும் இதே நிலைமைதான். சரி, அடுத்த இன்னொரு மனுஷன் தன்னை எப்படி அர்ப்பணித்து அந்த மனுஷ தயவை பெற்றுக்கொண்டான். எடுங்க பார்க்கலாம், ஆதியாகமம் 31:21. அர்ப்பணிப்பு தான் அந்த மனுஷருடைய தயவு எல்லாவற்றிற்கும் காரணம். அந்த அர்ப்பணிப்பு வரும்போது தான் உங்கள் லைஃப்பில் எல்லா தயவுகள் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஆதியாகமம் 39:21 சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். 39:21 வாசிங்க. 39:21 வாசிங்க. கர்த்தர் வாசிங்க. முந்தின வசனத்தை போடுங்க. 39:21 திரும்ப போடுங்க. 39:21 கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். வாசிங்க. சிறைச்சாலை தலைவன் சிறையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பு கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்த எல்லாவற்றையும் செய்வித்தான். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை நல்லா பாருங்க, அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் என்ன பண்ணினார், வாய்க்க பண்ணினபடினாலும். வாசிங்க. அவனோட வாசமாய் இருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமோரா அல்லேலூயா, நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. மேல இருக்கவங்களாம் சத்தமோர ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உண்மையான அர்ப்பணிப்பு இன்னைக்கு உனக்கு வருமானு கேளுங்க பார்க்கலாம். ஒரு உண்மையான அர்ப்பணிப்பு இன்னைக்கு வருமா?
வரணும். வரலைன்னா கஷ்டம்தான். அந்த அர்ப்பணிப்பின் இருதயம் வரணும். இங்க யோசேப்பு தான் வாழ்க்கையில சிறைச்சாலைக்கு போறான். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. யோசேப்புக்கு ஒரு சிறைச்சாலையின் அனுபவம் வருது. எதனால வருது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், அவன் மேல அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு அவன் செய்யாத குற்றத்தை செய்தான் என்று சொல்லி அவன் மேல் போர்த்திபாருடைய மனைவி குற்றத்தை சுமத்தி அவனை எங்க அனுப்புறா? சிறைச்சாலைக்கு அனுப்புகிறாள். அவன் சிறைச்சாலைக்கு போறான். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சிறைச்சாலையில அவன் தலையை உயர்த்தி, சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்கள்ல கர்த்தர் எதை கிடைக்க பண்ணினார்? தயவை கிடைக்க பண்ணினார். ஏன் தயவை கிடைக்க பண்ணினார்? யோசேப்பு வாலிப பிரயாயத்துல அர்ப்பணிப்போடு வாழ்ந்தான். என்ன அர்ப்பணிப்பு அப்படின்னா, இந்த உலகத்தின் பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க பாவத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க பார்க்கலாம், பாவத்துக்கு அர்ப்பணிச்சிட்டீங்களா, இல்ல பாவத்துல இருந்து உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா? ரெண்டு அர்ப்பணிப்பு இருக்கு. ஒன்று பாவத்துக்கே ஒப்பு கொடுத்துறது, தங்களை முழுமையா ஒப்பு கொடுத்துட்டு கண்ட பயலுக டிவியில் பேசுவானுங்க, பாவத்துக்காக தான் இயேசு சிலுவையில் அடிபட்டார், பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார், அவர் பாவிகளுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். எல்லாம் உண்மைதான். ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் அவர் எதுக்கு நியாயாசனத்தையும், அது நமக்கு அல்ல, அப்படி கிடையாது. அவர் நியாய தீர்ப்பு நாளில் வெள்ளாடுகளையும் அந்த செம்மறி ஆடுகளையும் இரண்டாக அவர் பிரிக்க போகிறார். அவர் பிரிக்கிற நாளிலே அவனுக்குரிய பலன் அவனுக்கு நிச்சயமாய் வெளிப்படும் என்று தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். பாவத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும். அப்படி அந்த அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னா, கர்த்தர் சிறைச்சாலை தலைவன் அயக்கியனோ நல்லவனோ, உங்க கூட வேலை பார்க்கிறவன் கெட்டவனோ நல்லவனோ, அவன் உங்க மேல தப்பா சொன்னானோ கெட்டதா சொன்னானோ, கர்த்தர் எல்லார் கண்களையும் உங்களுக்கு தயவை கிடைக்க பண்ணுவார். எப்போ தெரியுமா? பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும். கர்த்தர் கடன்காரங்களுக்கு ஒரு தயவை ஏற்படுத்துவார். உங்கள்கிட்ட வட்டி வாங்க மாட்டாங்க, வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு வட்டி வேண்டாம், வட்டியை நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. உங்கள் மேலே கேஸ் கொடுத்தவங்க சொல்லுவாங்க, வேண்டாம், வழக்கு வேண்டாம். உங்களை கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு நாங்கள் தீமை செய்ய மாட்டோம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் செஞ்சது தவறு, நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வாழணும். பாவத்திலிருந்து நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு, பாவத்திலிருந்து விலகின ஒரு ஜீவியம் நமக்கு கண்டிப்பாக தேவை. இது இருந்தால் நமக்கு தயவு கிடைக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த அர்ப்பணிப்பு செய்ய போறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பாவத்துக்கு நோ சொல்றவங்க கரங்களை உயர்த்தி நோன்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க நோ. நல்ல கையை உயர்த்தி நோ. மேல இருக்கவங்க சத்தமா சொல்லுங்க நோ. நல்லா மேல இருக்கவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க நோ. சத்தமா சொல்லுங்க நோ. நோ. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை விடுதலை செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. டோன்ட் கெட் அக்செப்ட் வித் தி சின்ஸ். பாவத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு பாவம் செஞ்சாலும் ஐயோ நான் செஞ்சிட்டேனே அப்படின்னு தான் யோசிக்க நம்ம ஒளியே, பரவாயில்ல அப்படின்னு அந்த மென்டாலிட்டி நமக்கு வரக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் இருதயங்களை தொடுவார். உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. சபையின் ஜனங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வந்தால், இயேசுவானவர் அவர் பாவத்துக்கு விலகி இருந்தார். அதனால தான் பிதாவாகிய தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். எத்தனை பேர் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்றேன், அநேக சுகவீனங்களுக்கு காரணம், அநேக பலவீனங்களுக்கு காரணம், சில நோய்களுக்கு காரணம் பாவம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் லைஃப்ல நீங்க மனம் திரும்பிட்டா கடவுள் நம்மளை காப்பாத்திடுவாரு. நான் இதுலேருந்து வந்துட்டேன்னா கடவுள் என்னை ஒரே நாளில் மாற்றிடுவார். நான் இன்னைக்கு ஒரு நாள் நான் இதை பண்ணிடுறேன்,
நாளை கழிச்சு மாறிக்கிறேன், வா வெயிட் பண்ண இரு, உனக்கு இருக்கு. என்னைக்கு நீ மனம் திரும்பி நல்லாகிறேன்னு நினைக்கிறியோ அன்னைக்கு தான் அவன் லைஃப்பில் ரிட்டர்ன்ஸே ஆரம்பிக்கும். நீ அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. ஸோ பாவம் என்பது உங்களை சும்மா விட்டுறாது. துணிகரமான பாவங்களுக்கு உங்களை கர்த்தர் காப்பாற்றுவாராக. கரங்களை தட்டி ஒரு அலையிலையா சொல்லலாமே. நீங்கள் அறியாமையில் ஏதாகிலும் செய்திருந்தால் கர்த்தர் நிச்சயம் மன்னிப்பார். தவறி நீங்கள் தடுக்கி செய்திருந்தால் கர்த்தர் 100% இல்லை 500% மன்னிப்பார். ஆனால் டோன்ட் கெட் ரிப்பீட்டட் இன்டு தோஸ் திங்ஸ். திரும்ப 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 அதில் நுழையாமல் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பை போல பாவத்திலிருந்து சபையின் ஜனங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அலையிலையா சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்லலாமே. பக்கத்தில் இருக்கிறவங்க காலை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சபையின் மக்களுக்கு கையை உயர்த்தி அர்ப்பணிப்பு தேவையில்லை. பக்கத்தில் பார்த்து சத்தமாக சொல்லுங்க, சபையின் ஜனங்களுக்கு கையை உயர்த்தி அர்ப்பணிப்பு தேவையே இல்லை. மனசு அளவில் தேவ சமூகத்தில் ஒரு பெருமை இல்லாத அர்ப்பணிப்பு. அடுத்து 2வது பாவத்தில் ஒரு அர்ப்பணிப்பு. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா. 23வது வசனத்தை சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். 23 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை நீங்கள் செய்தாதான் திரும்பி நான் மெசேஜ் நான் முடிக்க போகிறேன். நீங்கள் இப்படி ஒரு லைஃப் வாழ்ந்தாதான் நீங்கள் எதை செஞ்சாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார். சும்மா எதுக்கு எடுத்தாலும் மண்டையை போட்டு சில கோஷ்டியை நான் பார்த்துருக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவரே வயிறு வலி சுகமாக்க 100 ரூபா தாரு. அவர் என்ன கமிஷன் ஏஜென்ட்? அவர் பொக்கத்தை ஆண்டவரோட உறவு இல்லாதவர். எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவரே கால் வலி சுகமாக்க 50 ரூபா. பிச்சைக்கார பையலாப்பா நீயும் ஆண்டவர். எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவரே கம்மல் பெருசா, காது தொங்குது கம்மல் பெருசாகி சிறுசாகட்டும், இதுக்கு ஒரு 10,000 ரூபா. ஏங்க எவ்வளவு காலந்தான் கடவுளுக்கு நீங்க இப்படியே ஒரு ஒப்பேத்துற வாழ்க்கையோடு ஓட்ட போறீங்க? கொடுங்கள். இது ஏன் பண்ணாமே கொடுத்தானே அந்த அளவுக்கு வாழ்க்கை பெஸ்டா மாறினான்னு கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவரே எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கு ஏசப்பா, இந்த ராத்திரி நீ சுகமாக்குங்க, செய்யுங்க சந்தோஷமா, ஆமென். அது ஏன்னா கடவுள் நம்ம ஜெபத்தையே கேட்காம நம்ம காதை ஃபுல்லாக அவரை அடைச்சி அதுக்கு நம்ம ஊழியத்தை அப்ரோச் பண்ணி அதில் போய் பொருத்தனம் பண்ணி அந்த மினிஸ்ட்ரி உள்ள அனாய்ட்டிங்கை நம்ம எடுத்து அந்த மினிஸ்ட்ரி மேலே இருக்க உடன்படிக்கையை அப்ரோச் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்குள்ளே வருவோம். ரொம்ப காலம் இப்படி நீங்கள் போக முடியாது. நீங்கள் தேவனுக்குள்ளே பலப்பட வேண்டும். இந்த அக்டோபர் மாதம் நீங்களும் தேவனும் நெருங்க வேண்டும். நீங்களும் கர்த்தரும் மிகவும் நெருக்கமாய் மாற வேண்டும். உங்கள் பெருமையின் சரித்திரங்கள் உடைக்கப்பட வேண்டும். உங்களை தரைமட்டமாக தேவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். உங்களை பாவத்திலிருந்து 100% அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். இதை செய்தால் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக கர்த்தர் என்ன பண்ணினார்? விருத்தி அடைந்தார். இன்னொரு வசனத்தை எடுங்க பார்க்கலாம். யாக்கோபு 1:5. இன்னொரு சப்ஜெக்ட் நான் மைல்டா டச் பண்ணி விடுறேன். யாக்கோபு 1:5 வாசிங்க பார்க்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், சத்தமாக வாசிங்க, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு நீங்கள் சில விஷயத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் இப்போ உங்களுக்கு ஞானம் இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும், வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் வாழணும்னா நீங்கள் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியது பணம் அல்ல, ஞானம். எதை கேட்கணும்? நீங்கள் ஞானம். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியது தொழில் ஆசீர்வாதம் அல்ல. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம்.
ஞானம். உங்க வீடு குடும்ப உறவு நல்லபடியா கெட்டப்படணும் கணவன் மனைவிக்குள்ளனா நீங்க முதல்ல கேட்கக்கூடியது சமாதானம் அல்ல, நீங்க கேட்கக்கூடியது என்னது? முதல்ல ஞானம். வீடு ஞானத்தினாலே கெட்டப்படும். நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கும் போது முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை ஞானத்தால் நிரப்புங்க, இந்த தொழிலை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கு நீ ஞானத்தால் நிரப்புங்க. ஆண்டவரே என் புருஷனுக்கு எனக்கு இருக்கிற சண்டை சரியாவதற்கு என்னை எதனால நிரப்புங்க? என்னை தைரியத்தால் நிரப்புங்கன்னு கேட்கக்கூடாது, என்னை எதால நிரப்புங்கன்னு கேட்கணும். இதான் முட்டாள்களின் ஜெபம். என்னை எதால நிரப்புங்க? ஞானத்தால் நிரப்புங்க. ஆண்டவரே பாஸ்டர் கொடுத்த இந்த ஊழியத்தை சூப்பராக செய்கிறதுக்கு நீ பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கன்னு கேட்கக்கூடாது, அதெல்லாம் கேட்கணும். அதுக்கு முன்னாடி எதை நீங்கள் கேட்கணும்? ஆண்டவரே என்னை ஞானத்தால் நிரப்புங்க. ஆண்டவரே இங்கேருந்து சென்னை வரைக்கும் நான் கார் ஓட்டிட்டு போகிறேன், ஆனால் கொஞ்சம் தூக்கமாக வருது, என்னை எதால் நிரப்புங்க? ஞானத்தால் நிரப்புங்க. ஆண்டவரே இந்த ஆஃபீஸரை நான் இன்னைக்கு பார்க்க போகிறேன், எனக்குள்ள நல்ல வார்த்தைகளை கொடுங்க அப்படிங்கிறத காட்டிலும் ஆண்டவரே என்னை எதால் நிரப்புங்க? ஞானத்தால் நிரப்புங்க. ஆண்டவரே என்ன இந்த கிளைண்ட்டை நான் இன்னைக்கு பார்க்க போகிறேன், என்னை எதால் நிரப்புங்க? ஆண்டவரே ஞானத்தால் நிரப்புங்க. இந்த ஞானம் ஞானம் ஞானம். நீங்கள் எவ்வளவாய் ஞானத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவாய் வளருவீர்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவரே என் கையில் இந்த மாதம் 10,000 ரூபா தான் ஆண்டவரே சம்பளம் வந்திருக்கு, என்னை எதால் நிரப்புங்க? நீங்கள் கேட்டு பாருங்களேன், நான் சொல்கிற மாதிரி ஜெபம் பண்ணி பாருங்களேன். கையில் 10,000 ரூபா இருக்குன்னா அந்த 10,000 ரூபாயை கையில் எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே என் கையில் 10,000 ரூபா தான் இருக்குது, இந்த மாதம் நான் ஒரு 1000 ரூபா மிச்சம் பிடிக்கணும், இதை எப்படி செலவு பண்ணணும்? என்னை ஞானத்தால் நிரப்புங்க. இதை நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள் கையில் நிச்சயமாக அந்த பணத்தை கர்த்தர் மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் அதில் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஒரு ஷாப்பிங்க்கு போகிறீங்க, கையில் 5,000 ரூபா இருக்குது, ஆண்டவரே இந்த 5,000 ரூபாயில் 500 ரூபா நான் வீட்டுக்கு கொண்டு வரணும், பெஸ்ட்டான ஷாப்பிங் பண்ண எனக்கு உங்கள் ஞானத்தால் நிரப்புங்க, நான் வீண் செலவு பண்ணக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு போங்க. கிரெடிட் கார்டை வெளியே எடுக்காமல் நீங்கள் 4,500 ரூபாய்க்குள்ள ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்து நீங்கள் வரத்த அளவுக்கு கர்த்தர் தி பெஸ்ட்டாக உங்களுக்கு உதவி செய்வார். இது எல்லாம் தெய்வீக ஞானம். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ நீங்கள் மன்றாடி ஜெபிக்கணும். டெய்லி ஜெபிக்கும் போது, வேலைக்கு போகும்போது, கற்றுக் கொடுக்குற சபைக்குனா நீங்கள் வெளியே வேலைக்கு போகும்போது முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை ஞானத்தால் நிரப்புங்க, ஊழியத்தில் ஞானத்தால் நிரப்புங்க, குடும்ப உறவில் என்னை ஞானத்தால் நிரப்புங்க. இன்றைக்கி நான் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், சொந்தக்காரன் வருவான், மாமா வருவான், சித்தப்பா வருவான், முள்ள மாதிரி வருவான், முடிச்சமைக்கு வருவான், எல்லா மொட்டை மண்ணையும் அவனை பார்க்க வேண்டியது இருக்கும். ஆண்டவரே எல்லாம் அவனை வாய் விடுவான், வாய் பேசுவான், என்னமோலாம் பண்ணுவான், எனக்கு என்ன செய்யன்னு தெரியாது, மண்டையை பொழக்கணும்னு தோணும். ஆனால் என்னை எதால நிரப்புங்க? தயவு செஞ்சு என்னை ஞானத்தால நிரப்புங்க. இந்த வாய் ஞானத்தை தாண்டி எதை என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. ஞானத்தால் நிரப்புங்க. நீங்க போங்களே, கரெக்டா நீங்க போறதுக்கு முன்னாடி எல்லாவனும் சாப்பிட்டு கிளம்பிடுவான், இல்ல நீங்க போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாவனும் வருவான். ரெண்டுல ஏதாகில ஒண்ணு. நீங்க ஜோமனாம போங்க, கரெக்டா நீங்க உள்ள போகும்போது என்ன இப்பதான் வரீங்களா, எப்பவுமே இப்பதானே வருவீங்க நீங்க லேட்டா அப்படின்னு உள்ள போகும்போதே ஆரம்பிப்பான். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பின்னாடிக்க முடியுமா, முடியும் போது ரத்த கலரியா முடியும். அதனால எங்க போனாலும் என்ன கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன when you ask for the wisdom of God. நீங்க கேட்டு பார்க்கல, நான் கேட்டு பார்த்துருக்கிறேன், தைரியமா சொல்றேன். நான் கேட்டு பார்த்துருக்கிறேன், தைரியமா சொல்றேன். இன்னைக்கு 500 ரூபா தான் இருக்கு, இந்த 500 ரூபாயை அற்புதமா செலவு பண்ண கிருபை தாங்க. ஆண்டவர் ஆச்சரியமா நடத்துவாரு. கேட்டு பாருங்க, நாளையிலிருந்து நீங்க கேட்டு பாருங்க, எல்லாம் நிறைவாயிருக்கும், எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் எல்லாத்தையும் சம்பூர்ணமடை பண்ணுவார். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம், முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 811109679995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.